ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ஒரு சின்ன ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா வேனிஷ் மோட். இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. அதாவது இன்ஸ்டாகிராமில் சேட் பண்ண ஹிஸ்ட்ரியை கிளியர் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் கொடுக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக வேனிஷ் மோடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒருத்தருக்கு பர்சனலாக சேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சேட் பண்ணி முடித்து அந்த சேட்டில் இருந்து வெளியே வந்த உடனே அந்த சேட்டில் நீங்கள் டைப் பண்ண எல்லா மெசேஜுமே டெலீட் ஆயிரும். அதுபோல் ஆப்போசிட்டில் நீங்கள் யார்கிட்ட சேட் பண்ணீங்களோ அவங்களோட மொபைலில் இருக்கிற சேட்டும் கிளியர் ஆயிரும். இந்த ட்ரிக்கை எப்படி செட் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் இந்த மாதிரி டெக்னிக்கலான டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்முடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். ஃபஸ்ட்டு உங்கள் இன்ஸ்டாகிராமை அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டாகிராம்னு டைப் பண்ணி உங்கள் இன்ஸ்டாகிராமை அப்டேட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஹோம் பேஜுக்கு வந்துடும். டாப் ரைட்டில் இருக்கிற சேட் பட்டனை கிளிக் பண்ணி சேட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ நீங்கள் யாருக்கு சேட் பண்ணுமோ அவங்க சேட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. பாருங்கள், நான் இந்த மொபைல்லேருந்து இந்த மொபைலுக்கு ஒரு பர்சன்கிட்ட சேட் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் வந்து ஒயிட்டில் இருக்குது. அப்படியே டாப்பில் மேலே ஸ்வாப் பண்ணிங்கன்னா, கீழேருந்து மேலே ஸ்வாப் பண்ணிங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு இந்த வேனிஷ் மோடு வந்து ஆன் ஆயிடுச்சு. அதே போல் நான் யார்கிட்ட சேட் பண்ண போகிறேனோ அந்த சேட்டும் சேம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ வேனிஷ் மோடு ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏதாவது சேட் பண்ணுவோம். சேட் பண்ணி முடித்த உடனே அந்த சேட்லேருந்து இப்போ வெளியே வந்துடுறேன். இப்போ மறுபடியும் அந்த சேட்குள்ளே போய் பார்க்குறேன். பாருங்கள், நம்ம சேட் பண்ணது எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம யார்கிட்ட சேட் பண்ணமோ அவங்களுடைய சேட்லேயும் நம்ம டைப் பண்ண மெசேஜ் எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. அந்த சேட்லேருந்து நம்ம ஒரு ஸ்டெப் வெளியே வந்துட்டு மறுபடியும் அந்த சேட்குள்ளே போய் பாருங்கள். இப்போ அந்த டைப் பண்ணி மெசேஜ் பண்ணி சேட் பண்ண எல்லா விஷயமுமே கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம சேட் பண்ணி முடிச்சாச்சு. இது வேனிஷ் மோடில் இருக்குது. இதை வந்து நார்மல் மோடுக்கு வரணும்னா சேம் அதே மாதிரி தான். நம்ம கீழிருந்து மேலே ஸ்வாப் பண்ணிங்கன்னா உடனே நார்மல் மோடுக்கு வந்துடும். இந்த நார்மல் மோடுக்கு வந்த உடனே உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் வந்து ஒயிட் ஆயிரும். இனிமேல் நார்மல் மோடுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் டைப் பண்ணுற எந்த மெசேஜுமே வேனிஷ் மோடு மாதிரி போகாது. அதாவது மெசேஜ் கிளியர் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.